திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வரும் 15ஆம் தேதி அந்தமான் கடலோர பகுதியை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையும். பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது என தகவல். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை. வட மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக பலத்த மழை. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 5000 கன அடி நீர் வெளியேற்றம். 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் வீராணம் ஏரியின் நீர் திறப்பு 2200 கன அடியாக உயர்வு. திருவண்ணாமலையில் 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது கொண்டு செல்லப்பட்டது தீப கொப்பரை. நாளை மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றும் பணி தீவிரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது 15 ஆண்டுகால காதலரான ஆண்டனியை கரம் பிடித்தார். கோவாவில் திருமணம் கோலாகலம். தவேக தலைவர் விஜய் நேரில் வாழ்த்து. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.